வெல்கம் டு அவர் சேனல். அதிரடியாக வெளியேற்றப்படும் 14,000 ஊழியர்கள். அமேசான் வெளியிட்ட ஷாக்கிங் நியூஸை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். இ-காமர்ஸ் நிறுவனமான அமேசான் பில்லியன்களை மிச்சப்படுத்தவும் பணியமர்த்துவதை கட்டுப்படுத்தவும் செலவு குறைப்பு நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக உலக அளவில் 14,000 பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளது. செலவுகளை குறைப்பதற்கும் பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் அமேசான் இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய தொடங்கும். 2025ஆம் ஆண்டுக்கான அமேசான் பணிநீக்கங்கள் 14,000 பணியிடங்களை நீக்கும். இதனால் பணியாளர்களின் எண்ணிக்கை சுமார் 13% குறையும். இந்த ஆண்டு தொழில்நுட்பம் மற்றும் சில்லறை வணிகங்களில் ஏஐயின் சவால்கள் எதிர்கொள்ளவும் லாபத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தவும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அமேசான் வேலை நீக்கம் தொடர்பாக 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே அறிவிக்கப்பட்டுவிட்டது. இதனால் சுமார் 2.1 முதல் 3.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சேமிக்க முடியும். இருப்பினும் இந்த பணி நீக்கத்தினால் 1,05,770 ஊழியர்களிலிருந்து 91,000 ஊழியர்களாக குறைய நேரிடும். இது மறுசீரமைப்பு செய்ய ஏதுவான ஒன்று என கூறுகின்றனர். அமேசான் தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்டி ஜாலி மின் வணிக நிறுவனமான அமேசானில் செயல்திறனை மேம்படுத்தவும் ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதன் மூலம் முடிவெடுப்பதை எளிதாக்கும் ஒரு புத்தியை வெளியிட்டார். அந்த அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் முதல் காலாண்டில் மேலாளர்களுக்கு தனிப்பட்ட பங்களிப்புகளை 15% அதிகரிக்கும் திட்டங்களை கொண்டு வந்தார். மேற்கொண்டு பணிநீக்கம் குறித்து அதிகாரத்துவத்தை குறைக்கவும் செயல்பாடுகளை விரைவுபடுத்தவும் உதவும் என அமேசானின் தலைமை நிர்வாகம் கூறியது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு அமேசானின் வேலை குறைப்பானது 13,000க்கும் மேற்பட்டோரை பாதிக்கும் என ஸ்டான்லி அறிக்கையை வெளியிட்டது. இவ்வாறு வேலை குறைப்பால் அதிகப்படியான செலவுகளை தகர்த்த முடியும். கோவிட் தொற்று காலத்தில் அமேசான் நிறுவனமானது புதிய நிர்வாகிகளை வேலைக்கு அமர்த்தியது. அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கையிருப்பில் வைத்திருந்தது. இதுவே 2021ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கையானது 1.6 மில்லியன் ஆக உயர்ந்தது. அது அதிகரித்து வந்த வண்ணம் பணியாளர்களை குறைக்க தொடங்கியது. அந்த வகையில் இந்த ஆண்டு குறித்து வேலை இழப்புகளை அமேசான் நிறுவனம் விரைவில் அறிவிக்கக்கூடும் என்று கூறியுள்ளனர். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.